சரி, உங்க அக்காவோட சம்பளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எதுக்கு எனக்கு தெரியணும்? அவ காசுக்கு ஆசைப்பட்ட உனக்கு தான் தெரியணும். டேய், என்னடா சொன்ன? மாமா கிட்ட மரியாதையா பேச தெரியாது? 20 லட்சம் ரூபா உனக்கு 2 மாசம் சம்பளமா? சொல்றா. என்னடா? டேய், எப்படா எடுத்த? சொல்றா. சொல்றான்னு இல்ல. ஏய்டா ஓவரா பண்ணிட்டே இருக்க. எப்படா எடுத்த? டேய், சொல்றா. சொல்ல முடியாது. உனக்கு என்ன பண்ண? சரவணா, கரெக்ட்டா விடுங்க சரவணா. கேளுங்க. சொல்ல முடியாது. சொல்லிடுறா. சொல்றது கேளுங்க. சொல்றா. சரவணா, என்ன? சரவணா, என்ன இது? இவன் முன்னாடி சட்டையை பிடிச்சதும் இல்லாம என்ன அடிச்சல்ல. இப்படி அனந்தவி நாமளே சண்டை போட்டா இந்த மாதிரி ஆளுங்க குடும்பத்துக்குள்ள வந்து மொத்தமா ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஏய், டேய் சரவணா, நான் சொல்றது கேளு. போக போக தான் உனக்கு புரியும். உன் அக்காவும் மாமாவும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு அப்ப புரியும். அப்ப இருக்குடா உனக்கு. ஏய், போடா. கணக்கு. என் தாத்தா சொத்தை எடுத்து நான் செலவு பண்ணதுக்கு நான் யார்டா கேட்கணும்? கணக்கெல்லாம் காட்ட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏய், விட்றா. ஏய், ஏய், மணிகண்டா. மணிகண்டா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய் மணிகண்டா. ச்சே. சாரி மாம்ஸ், அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, விடுங்க. ஆமா, உங்க வீட்டுல மணிகண்ட மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்காரு? அவன் எப்பவுமே இப்படிதான் மாம்ஸ். அவன் நாச்சிமுத்து மாமாவோட வளர்ப்பு. அவரோட நிறைய குணம் அவங்கிட்ட இருக்கு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சாரி மாம்ஸ். விடுங்க சரவணா. ஒரு நிமிஷம் எனக்கு நீங்க புனிதா மாதிரியே தெரிஞ்சீங்க சரவணா. மாம்ஸ். ஆமாங்க, மற்றவங்க பண்ண தப்புக்கு எப்பவுமே புனிதா தான் என்கிட்ட சாரி கேட்பாங்க. இப்போ நீங்க கேட்குறீங்க. இல்ல மாம்ஸ், மணிகண்டன் இன்னைக்கு உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. அதுவும் இல்லாம நாங்க போட்ட சண்டையில உங்க போனை வேற உடைச்சிட்டோம். அதுக்கு தான் சாரி கேட்டேன். இந்த போனை ஏற்கனவே சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான வேலை வந்துருச்சு. சரி, நான் போய் இதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு வரேன். அப்போ தான் இது ஈவினிங்குள்ளேயாவது கிடைக்கும். சரவணன், இங்கே நடந்த எதுவும் புனிதாக்கு தெரிய வேண்டாம். அண்டு ஆஃபீஸ்லேயும் யாராவது புனிதா கிட்ட சொல்லிட போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லி வச்சிருங்க. ஆஹா, இல்ல மாமா. அக்காவுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஏன் சொல்லலன்னு என்னதான் திட்டுவாங்க. வேண்டாம் சரவணன், நம்மளே பார்த்துக்கலாம். 20 லட்ச ரூபாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை தான். இதை மணிகண்டன் தான் தேவைக்காக தான் எடுத்தானா இல்லை வேற யாருக்காவது செலவு பண்ணியிருக்கானான்னு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியணும்ல. அதெல்லாம் அதை நாம விசாரிக்கிற வரைக்கும் புனிதாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஓகே மாம்ஸ், நான் அக்கா கிட்ட சொல்லல. சரி, நான் வரேன். எங்க போயிட்டாரு? ஆளவே காணோம். ஸ்விட்ச் ஆஃபா? கபிலன் போனே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆபீஸ்ல இருக்கிற மாதிரியும் தெரியல. வெளியில போணும்னா சொல்லிருப்பாரே. அக்கா. சரவணா, கபிலன் எங்க? இன்னைக்கு எந்த கிளைண்ட்ஸ் மீட்டிங்கும் இல்லையே, எங்க போயிருக்காரு அவரு? மாமா இன்னும் வரலையா? நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேக்குற? காலையில நானும் உன் மாமாவும் சேர்ந்துதான் ஆபீஸ்க்கு வந்தோம். அத நான் கேட்கலக்கா. மாமாவோட போன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சு போச்சு. அத மாத்திட்டு வரேன்னு போனாரு. அதனாலதான் இன்னும் வரலையான்னு கேட்டேன். போன் கீழே விழுந்துருச்சா? எப்படி? ஏய், என்ன பண்ற? அது என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்லக்கா. காலை எடு சரவணா. ஐயோ, போச்சு. என்ன சரவணா, ஏற்காடு கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் மாதிரி இருக்கு. சரவணா, அக்கா, ஓ மாமா எங்க? அம்மா, போன் எப்படி கீழே விழுந்துச்சு? மணிகண்ட வேற கோவமா இருக்கான். ஏண்டா கோவமா இருக்கேன்னு கேட்டா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லி கபிலனை வேற திட்டிட்டு இருக்கான். இது என்ன அக்கவுண்ட்ஸ் பேப்பர் வேற கிழிஞ்சிருக்கு? சரவணா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. அது ஒண்ணு. பொய் சொல்லாத சரவணா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஒண்ணு மறைக்கிறன்னு. மணிகண்டன் மாம்ஸோட பிரச்சனை பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட மாம்ஸ் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. நடந்ததை நான் சொல்லிடுறேன். நம்ம ஏற்காடு கம்பெனியோட அக்கவுண்ட்ஸை மாமா செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் மணிகண்டன் அதுல இருந்து பணம் எடுத்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சது. கணக்கு காட்டுறதுக்கு மாமா கண்டுபிடிச்சிட்டாரு.
கணக்கு கேட்டதுக்கு அதுக்கு எதுவுமே சொல்லாம மாமா கிட்ட திமிரா பேசுறான். அதுல எனக்கும் மணிகண்டனுக்கும் ஒரு சின்ன சண்டையாயிருச்சு. அப்போ எங்களை மாமா தடுக்கும் போதுதான் மாமாவோட போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. மணிகண்ட எவ்வளவு பணம் எடுத்திருக்கான்? சரவணா சொல்லு, எவ்வளவு எடுத்திருக்கான்னு. 20 லட்ச ரூபாக்கா. 20 லட்சமா? ம். அவனுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய தொகை? என்ன பண்ண அவன்? தெரியலக்கா, அதத்தான் மாமா கேட்டாருக்கா. அதுக்குதான் அவன் சண்டை போட்டான். அவன அக்கா, மாமா என் ரூம்ல முதலாளி அம்மா என்ன பண்றாங்க? மணிகண்ட உங்களை என்ன சொன்னான்? என்ன சொன்னா? எதுவும் சொல்லலையே. இப்ப சரவணனை எதுக்கு பாக்குறீங்க? அவன் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கேள்வி இப்ப நான் தான் கேட்கணும். மணிகண்ட என்ன சொன்னான்? நான் கணக்கு கேட்டேன். அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டாரு. வேற எதுவும் தப்பா பேசல. இதுக்கு மேல வேற அவன் தப்பா பேசணுமா? சரவணா, போய் அவனை கூட்டிட்டு வா. ஐயோ சரிக்கா. சரவணா, டேய், மாமாவை என்ன சொன்ன? உன்கிட்ட என்ன போட்டு கொடுத்தப்பவே நான் என்ன சொன்னேன்னு சொல்லலையா? உன் சிஇஓ என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னதும் அதை எதிர்க்க முடியாம உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரா? இதெல்லாம் ஒரு பொழப்பு? டேய், இதுக்கு வேற சிஇஓன்னு பொறுப்பு. சீ! டேய், அக்கா. புனிதா, உன்கிட்ட கேள்வி கேட்டா இதுதான் பதில் சொல்ற முறையா? அவர் இந்த கம்பெனியோட சிஇஓ மட்டும் இல்ல, அவர் என்னோட புருஷன். உனக்கு அவர் மாமா, அத நீ என்னைக்கும் மறந்துடாத. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுக்கல. இனி நீ கொடுக்க வெப்ப. ஆமா, ஒரு ஆளுக்கு 2 மாசத்துக்கு 20 லட்சம் ரூபாயா? அப்படி என்னடா பண்ணிட்ட நீ? நம்ம பிசினஸ்க்கு கோடிக்கணக்கில் ஆர்டர் வாங்கி கொடுத்தியா? இல்ல கம்பெனிக்கு அக்கறையோட ஐடியா போட்டு கொடுத்தியா? இல்ல கண்ணு முழிச்சு 2 மாசம் கம்பெனில வேலை பாத்தியா? இதெல்லாம் நிஜமாவே செஞ்சது கபிலன் தான். அவரே இது வரைக்கும் 1 பைசா கூட கம்பெனில இருந்து எடுத்தது கிடையாது. நீ என்ன பண்ணிட்டேன்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் எடுத்திருக்க? இங்க பாரு, ஒழுங்கா எடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும். வரல கணக்கு தர முடியாது. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இரு, நான் உங்களை பாத்துக்கிறேன். மணிகண்டா, மணிகண்டா நெல்லு. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. என்னதான் நமக்கு சொத்து இருந்தாலும் பண்ற செலவுக்கு ஒரு கணக்கு வேணும். உங்ககிட்ட கேட்டா நீ கோவிச்சிட்டு வருவியா?